வங்கிகளுக்கான மார்ச் மாத விடுமுறை நாட்கள் லிஸ்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. பொது விடுமுறை, பிராந்திய நிகழ்வுகளுக்கான விடுமுறை மட்டுமல்லாமல் 2 மற்றும் 4வது சனிக்கிழமை விடுமுறை, வழக்கமான ஞாயிறு விடுமுறை என வங்கிகளுக்கு மொத்தம் 14 நாட்கள் விடுமுறை விடப்படுகின்றன. மார்ச் மாதத்தில் ஏதாவது அத்தியாவசிய வங்கி சேவைகள் மற்றும் பரிவர்த்தனை செய்ய பிளான் போட்டிருப்பவர்கள் இந்த விடுமுறை நாட்களை நினைவில் வைத்து அதற்கேற்ப முன்கூட்டியே திட்டமிட்டால் சிரமங்களை தவிர்க்கலாம். சரி, மார்ச் மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எதற்காக வங்கி விடுமுறை என்பதை பார்க்கலாம். மார்ச் 2 ஞாயிறு அன்று வார விடுமுறை. மார்ச் 7 வெள்ளிக்கிழமை சாப்சர்குட் தினத்தை முன்னிட்டு மிசோரம் மாநிலத்திற்கு மட்டும் விடுமுறை. அடுத்து மார்ச் 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமை வார விடுமுறை. மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை. மார்ச் 13 வியாழன் அன்று ஹோலிகா தகான் தினத்திற்காக விடுமுறை. மேலும் அன்றைய தினமே ஆட்டுக்கல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், கேரளாவில் விடுமுறை. மார்ச் 14 வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகையை முன்னிட்டு திரிபுரா, ஒடிசா, கர்நாடகா, தமிழகம், மணிப்பூர், கேரளா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களை தவிர்த்து பிற மாநிலங்களில் பொது விடுமுறை விடப்படுகிறது. மார்ச் 15 சனிக்கிழமை ஹோலி பண்டிகைக்காக அகர்தலா, புவனேஸ்வர், இம்பால் மற்றும் பாட்னா உள்ளிட்ட நகரங்களில் விடுமுறை. மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை. மார்ச் 22 அன்று 4வது சனிக்கிழமை என்பதால் வார விடுமுறை மற்றும் பீகார் திவாஸ். மார்ச் 23 ஞாயிறு அன்று வார விடுமுறை. மார்ச் 27 வியாழக்கிழமை ஷகாப் ஹி கதர் என்பதால் ஜம்முவில் உள்ளூர் விடுமுறை. மார்ச் 30 ஞாயிறு அன்று வார விடுமுறை. மார்ச் 31 திங்கட்கிழமை மிசோரம், ஹிமாச்சல் தவிர மற்ற மாநிலங்களில் ரம்ஜான் விடுமுறை. வங்கிகளுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பவர்கள் இந்த விடுமுறை நாட்களை ஞாபகத்தில் கொண்டு அதற்கேற்ப முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. மேலும் இந்த விடுமுறை நாட்களில் மொபைல் பேங்கிங் மற்றும் UPI சேவைகள் தடையின்றி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.